உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க இருக்கா? ராணின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷம் மேடம். அவங்க ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க மேடம். என்ன? இப்படி நேரா போங்க. தேங்க்ஸ். வாத்த பண்ணா. என்ன? வாங்க. சித்தார்த், இங்க பாரு, தாத்தா எப்படி உடைச்சு போயிருக்காரு. நீ வருத்தப்படுறதுனால இங்க எல்லாருமே வருத்தமா தான்ப்பா இருக்கோம். தைரியமா இருப்பா. இந்த பாரு, ராணிக்கு எதுவும் ஆகாதுடா. ஆமா சித்தார்த், அவ குணமாகி வந்து நம்ம வீட்டை ஆள போறா. அவளுக்கு அந்த கட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரையும் விட அவதான் ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது சித்தார்த். நீ தைரியமா இருக்கேன்னு தெரிஞ்சாலே அவ குணமாகி வந்து உன்கிட்ட சண்டை போடுவா பாரு. இத்தனை பேர் சொல்றோம்லடா, அழாதடா. ஷோ என்ன கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சியை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம். என்னாலதாம்மா பார்க்க முடியல. அது ஒண்ணுதாம்மா எனக்கு வருத்தம். நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ ஏமா, அந்த பொம்மி நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாள. நம்மளால எதிர்த்து போராடவும் முடியல, நம்ம ஆதங்கத்தை கொட்டவும் முடியல. தமன்னா, அந்த ராணிய காப்பாத்த பொம்மி எப்படியும் இங்க வருவா. அத நாம தடுத்தே ஆகணும். நாம ஒண்ணு பண்ணுவோம். இமீடியட்டா போய் அல்லலிம பார்த்து பொம்மிய தடுத்து இந்த ராணிய எப்படியாவது அழிச்சிடணும். அப்பதான் இந்த மொத்த குடும்பமும் அடங்கும். வாங்க போலாம். வாங்க போ. அப்படி போ. இந்த பக்கமா? நான் இப்ப கண்ண மூடி சிசுக்கயிறம் மந்திரத்தை சொல்லி பொம்மியை இங்க வர வச்சு சூறாவளி மந்திர வட்டத்துக்குள்ள அவளை அடக்கிடுவேன். ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பொம்மியை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அவளுடைய சக்தி வீரியமாயிடும். அந்த நேரத்துல நாம இங்க இருந்தா பொம்மி நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவா. என்ன அடிக்க இப்ப வரைக்கும் எந்த சக்தியும் இந்த உலகத்துல இல்ல. ஆனா நீங்க சாதாரண மானிட சக்தி. நீங்க இங்க இருக்கிறத பொம்மி பார்த்துட்டா அவளுடைய கோபம் உங்க மேல இன்னும் உக்கிரமா மாறிடும். அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க ஐயா, நாங்க 3 பேரும் இந்த இடத்தை விட்டு போயிட்டா மறுபடியும் பொம்மியோட சாபத்துக்கு ஆளாயிடுவோமே. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை எந்தவித சாபமும் தாக்காது. ஆனா வெளியில போனா அந்த சாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஆயுசுக்கும் இந்த சாபத்தோட தெரிய வேண்டியது. சரி சரி, கிளம்புங்க. சீக்கிரம் வாங்க, போலாம் போலாம் போலாம். சிசுவோட உருவ பொம்மை மேல அகல் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த சுழல் வட்டத்துக்குள்ள இருப்பங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்குள்ள அந்த ராணி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையோட இதய துடிப்பு நின்னு போயிடும்.
மா மா கண்ணு தெரியலம்மா கண்ணு தெரியலம்மா என்ன சொல்றான்? தமன்னா என்ன தமனா மறுபடியும் எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சு. மா கண்ணு தெரியல எங்கம்மா அதான் இருக்க எனக்கு தெரியுதே. சரி சரி, நாம இங்கேயே இருந்தோம்னா தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால வாங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயிடுவோம். வாங்க. ஆமாம்மா அப்பதான் நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி அங்க நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷப்படலாம். ஆமா ஆமா, அப்பதான் அங்க நடக்கிறதை எல்லாம் நின்னு வேடிக்கை பார்த்து நல்லா ரசிச்சு சந்தோஷப்படலாம். என்ன ரெண்டு பேரும் தலையில அடிச்சுக்கிறீங்க? அப்படி என்ன நான் பெருசா தப்பா சொல்லிட்டேன்? என்ன பே, 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 பே? அதுல டைப் பண்ணி காட்டு. நீங்க தப்பா சொல்லல, ஆனா மனோ சொன்னதையே தான் சொன்னீங்க. ஓஹோ அப்படியா? சரி விடுங்க, வாங்க போலாம். டேய் அந்த கண்ணாடி எடுத்து மாட்றா. போடுறேம்மா. வாங்க. கடவுளே, எதுக்காக கெட்டவங்களுக்கு இப்படி அதீத சக்தியை கொடுத்து எங்களை சோதிக்கிற? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா வேம்பு சார், ராணி ரெண்டு பேருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நாங்க அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு பத்தலையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கடவுளே, தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துறதுக்கான சக்தியை கொடு. நான் இதுல இருந்து விடுபட்டு போகணும். என்னை எப்படியாவது இதுல இருந்து விடுதலை பண்ணு. நான் போனா மட்டும்தான் ராணிய காப்பாத்த முடியும். அந்த சிசுகரிய மந்திரம் ரொம்ப கொடுமையான விஷயம். கண்டிப்பா ராணி வயித்துல இருக்கிற சிசு பாதிக்கப்படும். நான் நேர்ல போனா மட்டும்தான் அந்த சிசுவையும் ராணியையும் காப்பாத்த முடியும். இல்லைன்னா மிக மோசமான பாதிப்பு இருக்கும். தயவு செஞ்சு இதுல இருந்து என்ன வெளியேத்து. வந்துட்டாங்க. டாக்டர், சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் பாத்துங்க. டாக்டர், ராணி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவன் நல்லா இருக்கால்ல? டாக்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சாரி மிஸ்டர் சித்தார்த், அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.